ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்முடைய ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம்னு சொன்னேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்பும் நான்
காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் எழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மட்டினில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியில் நான் எழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மட்டினில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ நல்லவர் நல்லவர் நல்லவர்.
அவருடைய இரக்கங்களுக்கு, அவருடைய கிருபைக்கு, அவருடைய இறங்க எல்லா விதமான நன்மைகளுக்கு முடிவில்லாத இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா? Thank you, Holy Spirit. Hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லாருடைய கரங்களும் மேல உயர்த்தப்பட்டிருக்கட்டும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் நெடுமுழங்கால் படிட்டு அவருடைய சமூகத்தில் உட்காரலாமா? எல்லா நமத்திலும்
முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடும். துதி கன மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை
ஒருவரே மகிமைப்பட போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களால் ஆனதல்ல, தேவனுடைய ஈவு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்தமாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே, ஒருவருக்கே எல்லா துதி கன மகிமை அனைத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனமுள்ள பாண்டமாகி என் மேல உங்க கிருபையை நீங்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபையை நீங்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஊந்துகொலை எங்களை உந்தி தள்ளி எங்களை பலப்படுத்தி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராய் இருப்பீராக. அன்று பவுல் சொன்னது போல, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார் என்ற அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காரலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? 2 நாள் பிரயோஜனமா இருந்ததா? கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம், பதில் இன்னும் வரல. பிரயோஜனமா இருந்ததுங்களா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? சத்தமே இல்லைங்களே, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நான் கேட்டு சொல்லக்கூடாதுங்க, நீங்களாவே சொல்லணும். ஆமாவா இல்லைங்களாங்க? கர்த்தர் உங்களோட பேசினாரா? உண்மையா பிரயோஜனமா இருந்ததுங்களா? மக்களே, நாம் எடுக்கிற பிரயாசம் வீண் விருதாவை போய்விடக்கூடாது. ஆமாவா இல்லைங்களாங்க? கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமா இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரைட், இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அன்பு ஐயா அவர்கள் ஆக்சுவலாக ஐயாவை பற்றினதான விளக்கம் என்னன்றதை நான் சொல்லலை ஆக்சுவலாக அன்னைக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களே என்ன பண்ணுங்க, அந்த சத்தியத்தை கொண்டு வருகிற தாசனை குறித்து அதிகமாக பேச ஒன்றும் இல்லை. ஆனால் ஐயா அவரை பற்றின சின்னமாக ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்லிட்டார். நானும் ஐயாவும் மயிலாடுதுறையில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். மயிலாடுதுறையில் ஒரு சென்டர் ஓப்பனிங்காக போயிருந்தப்போ, சீர்காழி சென்டர் ஓப்பன் பண்ணுறப்போ தான் நான் ஐயாவை முதன்முறையாக நான் பார்க்குறேன். பார்க்கும்போது ஓகே எங்களுக்கு எங்கள் ஜாஷுவா பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவரை பாருங்கள், நீங்கள் அவர் ஓகேவா இல்லையா, மீன்ஸ் நான் கமிட்டியில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் ஓகேவா இல்லையா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய தப்புன்னு.
பெருமைக்காக சொல்லலை, கர்த்தருடைய சத்தியத்தை சுமந்து செல்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத கண்ணார நான் பார்த்து உணர்ந்து இந்த நாட்களில் ஒரு சகோதர சிநேகத்தை தேவன் எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி மிகவும் ஒரு நெருங்கின பந்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஐயா சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஐயா வந்து சத்தியத்தில் டபுள் பிஹெச்டி முடிச்சிருக்காருங்க. ஒரு பிஹெச்டி இல்லை, 2 பிஹெச்டி. அது ஒரு பிஹெச்டி முடிக்கிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவன் அது ஆராய்ந்து அதெல்லாம் பயங்கர மூளை பெருத்து இருக்கணும். ஆனால் தேவன் மேலே ஐயா சொன்ன மாதிரி அவர் மேலே இருக்கிற அந்த வைராக்கியம் நம்மை அதை லகுவாக அதை செய்ய வச்சிடும். ஆமாவா இல்லைங்களாங்க? அது போல தான் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருந்துட்டு ரொம்ப தாழ்மையாக தேவனுக்காக ஊழியம் செய்து வருகிற அன்பு JS பாஸ்கர் ஐயா அவர்களை ஓசனா திருச்சபையின் சார்பாக நாங்கள் வருக 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 என்று மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். போன வாரத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. நாங்கள் போன டைம் நாங்கள் கிளாஸ்க்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அந்த டைமில் நானும் ஐயாவும் போயிருந்தோம். பயங்கரமான வலி. அதுலேயும் ஊழியத்துக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாவே சபைக்கு கட்டடிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லைங்களா? நம்மளை சொல்ல வெளியே சொல்கிறேன். ஆனால் ஐயாவை பார்த்தீங்க அப்படி இது பெருமைக்காக சொல்லுங்க. தேவன் மேலே இவர் வச்சிருக்கிற இந்த வைராக்கியத்தினுடைய இந்த உச்சம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். காலு வலி தாங்க முடியல. என்றைக்குமே அவர் வந்து அன்னைக்குமே நாங்கள் உட்காந்து நீங்கள் பேசுங்கயான்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. ஆண்டவருக்காக இல்லாத கால் எனக்கு எதுக்கு அப்படின்ற அந்த வைராக்கியம் தான். இருந்தாலும் கர்த்தர் அன்பு சகோதர சிநேகத்தை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய சபைக்கு அவர் வந்து சொந்தக்காரர் ஆயிட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி மீண்டுமாய் ஐயாவை நாம் வரவேற்கலாமா? நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. கர்த்தர் இவருடைய ஊழியத்தை, இவருடைய குடும்பத்தை, இவருடைய எல்லா விதமான காரியத்தையும் ஆசீர்வதிக்கணும். ஒன்று மறந்துட்டேன், 7ஆம் தேதி இல்லையா, வெள்ளிக்கிழமை இவருடைய துணைவியாருக்கு பிறந்த நாள். மற்ற ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஆனால் தேவனுடைய ஊழியம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆமாவா இல்லைங்களாங்க? தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற அன்பு ஐயாவை மனதார நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இது இவரை புகழ்ந்து சொல்கிறதில்ல, இவருக்குள்ளாக இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம வாழ்த்துறோம், புகழ்றோம். ஆமென். இவர் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். மீண்டுமாய் ஒரு விசை கரங்களை தட்டி ஐயாவை வர கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு துதியும். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தெய்வ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ கிருபையினாலே இந்த 3வது நாளும் ஓசனா திருச்சபையில் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக, கிருபைகளுக்காக, பலத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உண்மையாகவே பாசல்லிவி உடன் பிறவா சகோதரன் சொல்லக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதரர். உண்மையாகவே 7000 பாஸ்ட் என்று படித்து முடிச்சிருக்கிறாங்க. 32 வருட ஊழியம், 21 வருடமாக இந்த வேதத்தை நான் போதித்து வருகிறேன். ட்ரூத் யூனிவர்சிட்டியில் டீனாக இருக்கிறேன். வேர்ட் மினிஸ்ட்ரியில் ஒரு பிஷப்பாக இருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். நிறைய பதவிகள், நிறைய பொறுப்புகள். இதுவரைக்கும் 1000 சபைகளுக்கு மேலே போய் ஊழியம் செய்து 10,000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு இந்த வேதத்தை போதிக்க, பிரசங்கம் பண்ணல, டீச் பண்ணி அவங்களுக்கு BTH, MTH,
PhD டிகிரிகளெல்லாம் கொடுத்து ஆண்டவருடைய கிருபையில் சத்தியவான்களாய் உருவாக்க கர்த்தர் இதுவரைக்கும் பலப்படுத்திட்டு வரார். கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபை உண்மையாகவே இதை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படி என்னுடைய ஊழிய பயணத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் பழக்கம். தமிழ்நாடு மாத்திரமில்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வட இந்தியா, இமயமலை அடிவாரம் வரைக்கும் ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்டர் லிவி பழகின கொஞ்ச காலத்திலேயே அவர் ஒரு ஊழியக்காரராக நான் பார்க்கல. உடன் பிறந்த சகோதரர் அல்லேலூயா. அவரோடு கூட அருமையான பிரதர் தீபன் அவங்களும் இணைந்து உண்மையாகவே எனக்கு வலது இடது தோள்களாக நிற்கிறார்கள். அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, போனமா 2 வாரத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை போயிருந்தப்ப என்னால் நடக்க முடியல, ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியல. எப்படி போயிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆரோன்னு ஊர் மாதிரி லிவி என்ன பண்ணாப்ல தாங்கி பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக. அவர் இல்லைன்னா நிச்சயமாக அந்த ஊழியத்தினால பண்ணியிருக்க முடியாது. முழுக்க முழுக்க கூடவே இருந்து காரில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டு ரொம்ப என் மனைவி சொன்னாப்புல, எந்த ஊழியக்காரர் இப்படி செய்ய மாட்டாங்க, ஆனால் உண்மையாகவே கிரேட் அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அது நிமித்தமாகத்தான் இந்த உறவை கர்த்தர் ஏற்படுத்தி எப்படியாவது இங்கே ஊழியத்தை வந்து செய்யணுன்ற. இப்போ எனக்கு முடியல, காலையில் எந்திரிச்சு கால் எடுத்து வைக்க முடியல, வீங்கிருச்சு. இப்போ கூட என்னால் நடந்து வர முடியல. நேற்று டேமை சுற்றி பார்க்கல, இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறப்போ தெரியல, வரும்போது தெரில. நைட்டு காலில் அந்த என்னோடய லிக்மெண்ட் வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது. டாக்டர் 6 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். நான் 1.5 வாரம் கூட எடுக்கலை, உடனே கிளம்பிட்டேன். இப்போ நிற்க முடியல, அவ்வளோ வலி இருக்கிறது. பரவாயில்ல, கர்த்தர் பலப்படுத்துவார். அடுத்த ஊழியத்தை முடித்து மாலையில் ஊழியத்தை முடிச்சுட்டு, நாளைக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு திருச்சி போயிட்டு உடனே செவ்வாய்க்கிழமை உசிலம்பட்டியில் பாஸ்டர் ஃபெலோஷிப், நாளைக்கு இங்கே பாஸ்டர் ஃபெலோஷிப் செய்து கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை உசிலம்பட்டி போகணும். உசிலம்பட்டியில் ஊழியத்தை முடிச்சுட்டு உடனே அங்கேருந்து அடுத்த நாள் புதன்கிழமை துறையூரில் ஊழியம், துறையூருக்கு வரணும். அப்போ அடுத்த வியாழக்கிழமை தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறேன். அது வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டம். கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்த. ஏதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்னா, ஒரே குடும்பம்னு சொன்னதுனால நீங்கள்லாம் ஜெபிப்பீர்கள் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த குறிப்புகளை சொல்கிறோம். மேக்சிமம் நான் என்னுடைய காரியங்களை பாஸ்டர் லிவி அவர்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டையுமே நான் சொல்கிறது இல்லை. இப்போ பர்சனலாக எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். கர்த்தர் கொடுத்த ஒரு சொந்தம். அதனால் உண்மையாகவே பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து செபியுங்க. சேர்ந்து ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தம் ஆண்டவருடைய வருகையில் போகிறதுக்கு? ஓகே. கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபையினாலே இந்த 3வது நாளிலும் தெய்வ சமூகத்திலே நாம் கூடி, குறிப்பாக இந்த மகிழ்ச்சியான கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் ஆராதனையில் நம்ம கூடி வர ஆண்டை இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். 8:30 8:45. ஓகே. தேவ கிருபையினாலே இந்த காலை வேளையிலும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியான உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசிக்க நாம் கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 10ஆம் வசனம் வரைக்கும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேக ஓமைகளை
சீஷர்கள் மத்தியில் அவர் பேசுகிறதை பார்க்கலாம். ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். மனுஷனே ஒன்று சொன்னால் உள்ளார அர்த்தம் இல்லாமல் பேசுறதில்ல. நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா நம்ம அப்படி பிளெயினாக எடுத்துக்க முடியல. என்ன நோக்கத்தில் நம்மளை கேட்குறாங்க அப்படின்லாம் நமக்குள்ளே என்ன பண்ணுது, மனசில் ஓடுது. சிலர் அப்படியும் கேட்குறவங்க இருக்கிறாங்க, இன்னுமா நல்லா இருக்கிறீங்க அப்படின்ற எண்ணத்தில். புரியுதுங்களா? பையா கூட சாட்சி சொன்னார், எவ்வளோ போராட்டம். அப்போ ஒரு மனிதன் பேசினாலே விதவிதமான எண்ணங்கள் இருக்குது. அப்போ இயேசு பேசினார்னா அவர்கிட்ட கெட்ட எண்ணம் இல்லை, ஆனால் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதை புரிந்து கொள்றதுக்கு உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய இருதயம் வேணும், அதுக்கு ஒரு கிருபை வேணும். அப்போ இந்த ஓமையில் ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை சபைக்காக ஆண்டவர் சொன்னபடியினால் அதை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் பாருங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து. இங்கே ஒரு ஸ்திரீ என்று வருகிறது. யார் இந்த ஸ்திரீ? அவள் ஏன் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருக்கிறாள்? 10 வெள்ளிக்காசை சம்பாதித்தாலும் போடல, 10 வெள்ளிக்காசை சேர்த்து வைத்திருக்கிறாள் போடல, 10 வெள்ளிக்காசை உடையவள். நான் எப்போதுமே ஒரு பகுதியை எடுத்து ஆராயும் போது வேதத்தை படிக்கிறது ஒரு விதம், தியானிக்கிறது ஒரு விதம், ஆராய்கிறது ஒரு விதம், இப்படி பல விதங்களில் வேதத்தை அணுகுவதுதான் என்னுடைய வழக்கம். அப்படி ஆராயும் போது ஒவ்வொரு வார்த்தையா அந்த பகுதியில் ஆராய்ச்சி பண்ணும். ஸ்திரீனா யாரு, 10 வெள்ளிக்காசுனா என்ன, அது ஏன் உடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் அதுக்குரிய ஒத்துவசனங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பைபிளில் தேடி தேடி பார்த்து அதுக்குரிய விளக்கங்களை கண்டுபிடிக்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்திரீ என்று வருகிறது, ஒரு பெண் என்று வரவில்லை, ஒரு ஸ்திரீ என்று வருகிறது. பைபிளில் ஸ்திரீ என்று வரும்போது ஆதியாமத்தில் அந்த ஸ்திரீ என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை எபிரேய மொழியில் படிச்சாதான் புரியும். புருஷன், ஸ்திரீ. இதை புதிய ஏற்பாடுலையும் நம்ம எபேசர்ல படிச்சுக்கிட்டே வருவோம். எபேசர் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அங்கே மனைவி அப்படின்றத ஸ்திரீயோடு இணைத்து வரும். பெண் என்பது வேற, ஸ்திரீ என்பது வேற. ஸ்திரீனாலே புருஷனோடு இணைக்கப்பட்ட ஒரு நபர், அல்லது புருஷனுக்காக கல்யாணத்துக்காக காத்திருக்கிற நபர். அவங்களுக்கு தான் பைபிள் என்னன்னு வரும், ஸ்திரீன்னு வரும். எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ என்பதற்கு ஈஷா அப்படின்ற வேர்டு பயன்படுத்துகிறாங்க. ஆண்களுக்கு புருஷனுக்கு ஈஷ் என்றும், ஸ்திரீக்கு ஈஷா அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். ஈஷுக்கும் ஈஷாவுக்கும் எபிரேய எழுத்துக்கள்ல ஒரே ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். இந்த 2 பேருக்கும் அதை எபிரேய மொழியில் எழுதினாதான் புரியும். அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, புருஷனுக்கும் மனைவிக்கும் எழுதப்படுகிற அந்த எழுத்துக்கள்ல 3 எழுத்து வரும். ஆண்களுக்கு 3 லெட்டர், பெண்களுக்கு ஸ்திரீக்கு 3 லெட்டர். அதில் 2 லெட்டர் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்தீங்கன்னா, 2 லெட்டர் மட்டும் தனியாக எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா அக்னின்னு வரும், நெருப்புன்னு வரும். இன்னொரு 2 லெட்டரை எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா தேவன் வரும். நல்ல கவனிங்க நான் சொல்கிறத. புருஷன், மனைவி, இந்த 2 வார்த்தை எபிரேய மொழியில் எழுதணும்னா அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னா, ஒன்று தேவன் மறைந்திருக்கிறார், இன்னொன்று நெருப்பு மறைஞ்சிருக்கும். நெருப்பு 2 பேருக்குள்ள இருக்கும், தேவனும் 2 பேருக்குள்ள இருப்பார்.
இதில் என்ன புரிந்து கொள்றதல் இருக்குன்னா, தேவன் அந்த இடத்த விட்டு போயிட்டார்னா 2 பேரும் மோதிக்கொள்வாங்கன்னு அர்த்தம். ஏன் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வருதுன்னா தேவன் இல்லை என்று அர்த்தம். எவ்வளவு அழகா தேவன் உண்டாக்கி இருக்கிறார் பாரு. அல்லேலூயா. கணவன் மனைவினாலே தேவன் இருக்கணும். ஈஷுக்கும் ஈஷாவுக்கும் எபிரேய எழுத்துக்குள்ளற தேவன் என்கிற அற்புதமான அவருடைய நாமம் கணவன் மனைவிக்குள்ள வந்திருக்கும். அதனாலதான் முப்பரி நூல் அறாது என்று வேதம் சொல்கிறது. தேவன் இல்லாத குடும்பம், தேவன் இல்லாத கணவன் மனைவி நிம்மதியாய் வாழ்ந்து சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. அவர்தான் 2 பேருடைய நெருப்பையும் பேலன்ஸ் பண்றவர். அல்லேலூயா. மனைவியும் பற்றி எறிவாங்க, புருஷனும் பற்றி எறிவாங்க. தேவன் நடுநிலையாய் நின்று என்ன பண்ணுவார்? அதை எழும்பாதபடி கண்ட்ரோல் பண்றதுனால தான் கணவன் மனைவி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப தேவன் இல்லாத குடும்பத்தில் கண்டிப்பா டிவோர்ஸ் வருதா இல்லையா? தேவன் இணைத்ததை மனுஷன், இந்த வேர்டை நல்லா கவனிங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் வருதில்ல, நெருப்புன்னு அர்த்தம். மண்ணுல இருந்து மனுஷன் வந்தானா மண்ணுக்கு இன்னொரு தன்மை நெருப்புன்னு அர்த்தம். நம்மெல்லாம் மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்டதுனால தான் நம்ம உடம்புல சூடு இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப மண்ணுக்கு அடியில் என்ன ஓடுது? லாவாஸ் ஓடுது, அக்கினி குழம்புகள். அந்த அக்கினி குழம்புகள் எரிமலை பார்த்துருக்கீங்களா? அப்படி வெடிச்சு வெளியே வர்றதான், உள்ள இருக்கிற அக்கினி துகள்கள் வெளியே வர்றதான் மண்ணு. அப்ப மண்ணோட தன்மை என்னன்னா நெருப்பு. சித்த வைத்தியர்லாம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, மண்ணுக்கு என்ன இருக்கு? நெருப்பு தன்மை இருக்கு. அப்ப மண்ணிலிருந்து உண்டாக்கின மனுஷன் அந்த நெருப்பு கர்த்தர் இணைத்ததையே பிரிக்க முடியும். அததான் சொன்னார், கர்த்தர் இணைத்ததை மனுஷன் நெருப்பு அக்னி பிரிக்காதற்க கடவன். அல்லேலூயா. அந்த அக்னியை எங்க கொண்டு வந்து வச்சார் தெரியுமா? நாக்குல. இன்னைக்கு நிறைய குடும்பம் உடைகிறதுக்கு காரணம் பேச்சு. அல்லேலூயா. அதான் நாவு அக்னி என்று யாக்கோபு 3ல பார்க்கிறோம். அது என்ன செய்து? ஆயுசு நாளை கொளுத்தும், நிறைய சந்தோஷங்களை கொளுத்தும், நிறைய நிம்மதிகளை கொளுத்தும். யார் வாயை மூடிக்கொள்றீங்களோ அக்னி உங்களுக்குள்ள ஆத்துமாவை பற்றி எரியும். ரொம்ப வாயை திறந்துகிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களை எரிக்கும். அதனாலதான் வாயை மூடிக்கொள்றவங்க பாக்கியவான்கள். அவங்க அவங்களுக்குள்ள அக்னியா இருப்பாங்க. வாயை ரொம்ப திறக்கிறவங்க மற்றவங்களுக்கு வேதனையா இருப்பாங்க. புரியுதுங்களா? புருஷன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொன்னேன். பெருசா இருக்கு, நேரம் சின்னதா சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொரு சத்தியத்தையும் பைபிள்ல ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் அதுக்குரிய உண்மையான அர்த்தம், ஆழம், ஒவ்வொரு வசனத்துக்குரிய விளக்கம், இதை புரிந்து கொள்வதற்கு தான் என்னுடைய நேரங்களை அதிகமாக நான் செலவு பண்ணேன். ஏன்னா அதை கற்றுக்கொண்டாதான் நான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். என்னை நம்பி கற்றுக் கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப இங்க பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ. அப்ப ஒரு ஸ்திரீ என்று சொன்னால் அது சாதாரண வாலிப பெண்ணை குறிக்கவில்லை, திருமணத்துக்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஸ்திரீ என்று சொன்னால் 3 அர்த்தம் இருக்கு பைபிள்ல. யூசுவலாவே வேதத்துல ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் 3 அர்த்தங்களை வச்சிருப்பார். ஒன்று சாதாரண அர்த்தம், சிம்பிள் மீனிங். நீங்க எந்த வேர்டு எடுங்க, எந்த வார்த்தை எடுங்க, நீங்க எந்த வார்த்தை என்று சொன்னாலும் அதுக்கு 3 அர்த்தத்தை நான் சொல்லிடுவேன் ஹோல் பைபிள்ல. அப்ப ஸ்திரீ என்று சொன்னால் அதுக்கான சாதாரண அர்த்தம் என்ன? சிம்பிள் மீனிங். ரெண்டாவது அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் மீனிங். மூன்றாவது அந்த வார்த்தைக்குரிய சீக்ரெட் மீனிங், ரகசிய அர்த்தம் என்ன? இதுதான் பைபிள். உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகமும் ஒரே அர்த்தத்தில் தான் எழுதப்படும். பைபிள் மாத்திரம் தான் 3 அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கு.
அதனாலதான் இன்னைக்கு இந்த வேதம் கொடி கட்டி பறக்கிறது. இந்த வேதத்தை யாராலே அழிக்க முடியாது. எனது உயிருள்ள புத்தகம். அல்லேலூயா. 3 அர்த்தங்களை ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப ஸ்திரீ என்று சொன்னால் அந்த 3 அர்த்தங்கள் என்ன? 1, சாதாரண அர்த்தத்தில் பெண்களை குறிக்கிறது. ஸ்திரீயின் பைபிளில் வருது சாதாரண அர்த்தத்தில் பெண்களை குறிக்கிறது. அதே ஸ்திரீயை ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஸ்திரீ எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. 3வது ரகசிய அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ என்று சொன்னால் மணவாட்டியை குறிக்கிறது. அல்லேலூயா. இனி பைபிள் படிக்கும்போது அந்த 3 அர்த்தங்களை கண்டுபிடிச்சு படிங்க. ஒவ்வொரு வசனமும் முத்து முத்தா விளங்கும். இதை தான் பல வருஷமா ஊழியக்காரங்க படிக்கிறாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். 21 விதமான ஆராய்ச்சிகளை இந்த வேதத்திலேருந்து எப்படி பண்ணுன்ற முறைமைகளை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொருவரையும் நல்ல வேதக்காரர்களை மாற்றுவது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம். அதனால தான் இன்றைக்கும் தொடர்ந்து ஊழியங்கள் இருக்கிறது. சில சொல்லுவாங்க முடியலன்னா கூட ஆன்லைன்லையாவது எடுங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த வேதத்தினுடைய மகத்துவம். அப்ப ஸ்திரீ என்று சொன்னால் 3 அர்த்தம் பார்த்துட்டோம். அப்ப இந்த 3 அர்த்தத்தையும் இந்த ஓமையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப கவனமா பார்த்தாதான் இந்த ஓமை நம்மோடு கூட பேசும். அல்லேலூயா. ஓகே. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து, அது ஏன் உடையவளாய் இருந்துன்னு வருது? அப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு யூத பின்னணியத்துக்கு போகணும். யூத கலாச்சாரத்துக்கு நம்ம போனோம்னா தான் இந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னு நமக்கு விளங்கும். யூத கலாச்சாரம். அப்ப 10 வெள்ளிக்காசை ஒரு ஸ்திரீ உடையவள் என்று வரும்போது அதனுடைய யூத பின்னணி என்னன்னா, அந்த ஸ்திரீக்கு இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. 10 வெள்ளிக்காசை நிச்சயதார்த்தத்தில் கொடுப்பார்கள். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஸ்திரீ நிச்சயம் நடந்து, கல்யாணம் ஆகல, நிச்சயம் நடந்திருக்கிறது, பெட்ரோத்தல் முடிந்திருக்கிறது. அதுக்கு ஒரு அடையாளம் தான் 10 வெள்ளிக்காசு. அது ஏன் 10 வெள்ளிக்காசு? இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் யூத பின்னணியத்துக்கு போகும். யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ட்ரெடிஷனாக இருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அங்கே, அதாவது தமிழ் கல்ச்சருக்கும் யூத கல்ச்சருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அந்த யூத கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம தமிழ்லையும் தமிழ் கல்யாணங்களை அதை பார்க்கலாம். ஆனால் சில குழப்பங்கள் நமக்குள்ளே வந்துருச்சு, கலாச்சார குழப்பங்கள். அதில் தான் இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு பெருசாக தோணலை. திடீர் முடிவெடுக்கிறாங்க, திடீர்னு பண்ணுறாங்க, திடீர்னு முடிஞ்சிருச்சுன்றாங்க. ஆனால் 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு திருமணம்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? அதுக்குன்னு அவங்க எடுக்கிற அந்த முயற்சிகள், ஒரு சொந்தக்காரங்களை விடக்கூடாது, ஒரு நண்பர்களை விடக்கூடாது, ஒரு தெரிஞ்சவங்களையும் கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுறக்கூடாது. அவ்வளோ பிரயாசப்படுவாங்க. இப்போ எப்படி தெரியுமா? வந்தாவா, வராட்டினா போ, நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், முடிஞ்சா ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றோம், அதுலேயே ஒரு QR கோடு அனுப்புகிறோம், ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணிடுங்க. எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்லேயே பார்க்கறது கல்யாணம், ஆன்லைன்லேயே மொய் அனுப்புறது. ஒருத்தர் சொல்கிறார் ரிசிப்ட் வேணால் நான் ஆன்லைனில் அனுப்புகிறேன்றார். நீங்கள் கொடுத்ததுக்கு எப்படி போகுது பாருங்க இன்னைக்கு இருக்கிற உலகம். அப்போ பாரம்பரியமாய் திருமணத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மாறிக்கிட்டே போகுது. அதே வேகத்தில் குடும்பமும் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டே போகுது. எவ்வளோ வேகமாக கல்யாணம் பண்ணுறாங்களோ அவ்வளோ வேகமாக இப்போ நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 14ஆம் நாளில் கணவன் மனைவியும் பிரிந்து விட்டார். கல்யாணம் ஆகி only 14 days. ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த கல்யாணத்தில் நான் தான் செய்தி.
அப்பவும் சொன்னேன் நான், உங்களுக்குள்ள ஏதாவது நடந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் தான் பண்ணி வச்சுட்டு எங்களை ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லியே செய்து எடுத்தேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நாங்களா பிரித்தோம் இல்லை தெய்வம் பிரிச்சார்? வசனம் தெளிவாக இருக்குது, மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கணவன் மனைவி தான் குடும்பத்தை உடைக்க முடியும். அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு தான் குடும்ப வாழ்க்கையை உடைக்க முடியும். அப்ப இதுக்கெல்லாம் மாற்று வழி என்ன? 2 பேரும் கர்த்தருக்கு பயப்படணும், 2 பேரும் கர்த்தரை தேடணும், 2 பேரும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை தான் நான் கல்யாணத்தில் அதிகமாக போதிப்பேன். அதுக்கு கீழ்ப்படியாத குடும்பங்களை என்ன பண்ண முடியும்? ஒரு கணவனார்கிட்ட வந்து மனைவி சொன்னாங்க, இல்லைங்க விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? என்ன, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சார்ல பாஸ்டர்? ஆமாம். அவருக்கு என்ன, செத்து போயிட்டாருங்க. அவர் எனக்கு பண்ண கொடுமைக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னா. என்ன, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சார்ல எனக்கு. அப்ப செத்து போனவரையும் திட்டுற குடும்பங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. யார் நடத்தி வச்சா, யார் பிரசங்கம் பண்ணா, யார் கல்யாணத்தில் வந்து நின்னா, நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? இப்படி திட்டுறவங்க தான் ஆண்டவரையும் திட்டுறது. அவர் என்ன பண்ணாரு? நம்ம ஒழுங்கா வாழாம யாரை சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆனா யூதர்களுடைய கலாச்சாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா, அவங்க வந்து 2 கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம நிச்சயதார்த்தம் கல்யாணம் சொல்றோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெட்டிங் செகண்ட் வெட்டிங்வாங்க. நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தை நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம். எப்போ அவங்க கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை ஒரு பையன் எப்போ ரெடின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, அவங்க கல்ச்சர் சொல்கிறேன், உடனே பாஸ்டர் நம்மளெல்லாம் சொல்ல நினைக்காதீங்க. அப்படி இருந்தால் நல்லது தான், இருந்தாலும் வசனத்தின்படி புரிஞ்சுக்கொள்ளும். எப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மாப்பிள்ளை அந்த பையன் தனக்கு வரப்போகிற மனைவிக்காக முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி இருக்கணும். அல்லேலூயா. தனக்கு வரப்போகிற மனைவிக்காக என்ன செய்யணும்? சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி இருக்கணும். அந்த வீட்டில் வரப்போகிற மனைவிக்காக எல்லா பொருளையும் வாங்கி வச்சிருக்கணும். நம்ம கல்ச்சரில் அப்படி ஆப்போசிட்டாக இருக்குல்ல. வரேன் ஒரு பொறுமையாக இருங்க. இப்போ தான் பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். சரி இருங்க, அப்புறம் ஒரு இடியை போடுறேன், அப்புறம் வரும், இருங்க. இப்போ அந்த பையன் அப்பாட்ட சொல்லுவார், அப்பா எல்லாம் ரெடி, வீடை கட்டிட்டேன், எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன். சரிப்பா, இன்னொன்று இருக்குது, அது ரெடி பண்ணிட்டியா? அதுதான் 10 வெள்ளி காசு. அல்லேலூயா. அந்த 10 வெள்ளி காசையும் இந்த நபர் தான் கொண்டு போகணும். வாங்கிட்டேன்னு வரும். 3வது ஒன்று கேட்பார், அது ரெடியான்னு கேட்பார். அது மட்டும் தான் கொஞ்சம் டிலே, அதை முடின்பார். அது என்னன்னா, ஃபேமிலி ஆல்பம்னு ஒன்று இருக்கும். ஃபேமிலி ஆல்பம் எபிரேய மொழியில் கெட்டுபா அப்படின்னு சொல்லுவான். கெட்டுபா அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய எல்லா விவரங்களும் ஒரு ஆல்பத்தில் அந்த பையன் ரெடி பண்ணும். அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, தாத்தா பாட்டி வகையறா எல்லா ஃபோட்டோவும் போடணும். தன்னுடைய விதவிதமான எடுப்பாங்களே கல்யாணத்தில், அந்த மாதிரி முன்னாடியே எடுத்து அந்த ஆல்பத்தில் என்ன பண்ணணும், மாப்பிள்ளை தன்னை பற்றிலாம் ஒட்டி வச்சு ஃபுல் ஃபேமிலி டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அப்பாவுடைய கேரக்டர் என்ன, அம்மாவுடைய கேரக்டர் என்ன, குடும்பத்தில் யார் யார் என்னென்ன சாப்பிடுவாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எல்லா டீட்டெயிலையும் இந்த பையன் என்ன பண்ணும், குடும்ப ஆல்பம் தயாரிக்கணும். அதை முடிச்சிட்டேன்னு சொன்னோன்னு தான் அப்பா என்ன பண்ணுவார், பொண்ணு பார்க்கவே ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கும் கல்ச்சரில் அப்படி இருக்கு. இன்னைக்கும் யூத கல்ச்சர் அப்படி இருக்கு. சரி வா போகலாம், நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வருவார். வந்து அந்த நிச்சயம் நடக்கும். அதுக்கு பேர் எபிரேய மொழியில் அரூஷா. அரூஷா. நிச்சயத்துக்கு பேர் அரூஷா. கல்யாணத்துக்கு பேர் நிஷூயின். எபிரேய மொழியில் கல்யாணத்துக்கு பேர் நிஷூயின். அரூஷா என்றால் ஃபர்ஸ்ட் வெட்டிங்னு அர்த்தம்.
நிஷூயின் என்று சொன்னால் செகண்ட் வெட்டிங் என்று அர்த்தம். அப்போ நிச்சயதார்த்தத்தை அருஷாவையும் அவங்க எப்படி நடத்துவாங்க? ஒரு வெட்டிங் மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்துட்டார், மாப்பிள்ளையோட அப்பா வீட்டாரெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இதான் பாவம் மாப்பிள்ளை, இதான் உனக்கு வரப்போகிற புருஷன் எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு ஓகே சொல்லும். அதை அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம், திராட்சை ரசத்தை டம்ளரில் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த பொண்ணு வாங்கி குடித்தா சம்மதம்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஊர்லலாம் வாய்மொழி கேட்போம்ல, பிடிச்சிருக்கா சொல்லுங்க. அங்கே எப்படின்னா ஒரு டம்ளரில் ஒயின்னா திராட்சை ரசம், உடனே டாஸ்மாக் போயிடாதீங்க, அந்த ஒயின் வேறு, பைபிளில் இருக்கிற ஒயின் திராட்சை ரசம். இதை ஊற்றி குடிச்சோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவாப்புல, இவர் குடிச்சிட்டு கொடுப்பார், அந்த பொண்ணு குடிக்கணும், குடிக்கலன்னா பிடிக்கலன்னு அர்த்தம், அப்படியே வந்துடுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு குடிச்சிருச்சு, சம்மதம். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் 10 வெள்ளிக்காசை கொடுப்பாங்க. 10 வெள்ளிக்காசை வாங்கி அப்படியே நெஞ்சோடு வச்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியங்க அது. முடிக்கும்போது அது புரியும் என்னன்னு. இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த ஓமையினுடைய ஆழம் எத்தனை பேர் விளங்குனுச்சுன்னு தெரியல. கடைசியில் தான் புரியும் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நம்மளோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த 10 வெள்ளிக்காசை வாங்கி வைத்துக் கொள்வாங்க. மூணாவது என்ன, அந்த கெட்டுபா, அந்த ஆல்பம். அந்த ஆல்பத்தை கொடுக்கும்போது அந்த பெண் என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். நிச்சயம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஒயின் குடிச்சிட்டாப்புல, திராட்சை ரசம் குடிச்சிட்டாப்புல, 10 வெள்ளிக்காசை வாங்கிட்டாப்புல, மூணாவது அந்த ஆல்பத்தை வாங்கிட்டாப்புல. ஓகே, 1 வருஷம் கேப் கல்யாணத்துக்கு. நம்ம ஊர்லலாம் எப்படி, சாயங்காலம் நிச்சயதார்த்தம், விடிஞ்சா கல்யாணம். ஆனால் வசனத்தின்படி யூத கல்ச்சரில் என்ன, நிச்சயம் பண்ணிட்டு 1 வருஷம், குறைஞ்சது 12 மாதம். 12 மாதம் கேப். நம்மளாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஐயோ 12 மாதத்தில் ஆள் மனசு மாறிடுச்சுன்னா உடனே பண்ணிடணுங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நிச்சயம் பண்ணால் உடனே பண்ணி, ஏன் உடனே டிவோர்ஸ் வாங்குறாங்களா, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நிச்சயம் பண்ணிட்டோம் உடனே பண்ணிடும், காத்திருக்கலாம் கூடாது. 14 நாளில் பிரிஞ்சிடறாங்களே, 2 வாரத்தில் அதுக்கு என்ன சொல்வீங்க? அதுக்கு தான் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் அவ்வளோ கேப். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த 12 மாதத்துக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும். அது என்னன்னா, இந்த பெண், நிச்சயம் பண்ணப்பட்ட பெண், நிச்சயம் முடிந்த அடுத்த நாள்ல இருந்து அந்த பெண்ணோட மிக முக்கியமான வேலை, அந்த ஸ்திரீனுடைய வேலை, காலையில் எந்திரிச்சோன்னே அந்த 10 வெள்ளிக்காசை பார்க்கணும். அந்த வெள்ளிக்காசை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அந்த கெட்டுபா ஆல்பத்தை எடுத்து என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். தான் போய் வாழ போகிற அந்த குடும்பத்தினுடைய முழு விவரங்கள் அந்த ஆல்பத்தில் இருக்கிறதுனால அது அந்த பெண் படிக்க 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 என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் போய் வாழ போகிற குடும்பம் இப்படி இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த 1 இயர் கேப். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் பெண்கள், நம்ம மகள்கள் 7-8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டில் 5 மணிக்கு எந்திரிப்பாங்கன்னு எழுதியிருக்கும். அடுத்த நாள்லேருந்து இந்த பெண்ணை 5 மணிக்கு எந்திரிக்க பயிற்சி எடுக்கணும். மாப்பிள்ளை வீட்டில் காலையில் எந்திரிச்சோடனே டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க, சூப்பு தான் குடிப்பாங்கன்னு எழுதி இருந்துச்சுன்னா இந்த அம்மா அதை தியாகம் பண்ணும். டீ காஃபி விட்டுறணும், சூப்பு குடிக்க ஆயத்தமாகணும். அவங்க ஒன்லி வெஜ்ஜின்னு போட்டிருக்குன்னா இந்த அம்மா கட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தாலும் அன்னியோடு அதை விட்டுறணும். புரியுன்னு நினைக்கிறேன். இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. அந்த புருஷனுக்காக, அந்த புருஷனுடைய குடும்பத்திற்காக தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வேலைகளை, பயிற்சிகளை இந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த பெண் எடுத்து
என்னால் முடியும், அந்த குடும்பத்தில் போய் வாழ முடியும்னு ஓகே சொன்னால் கல்யாணம். இல்லைன்னா இடையிலே அந்த பொண்ணு என்னால் முடியலப்பா, அந்த குடும்பத்தோடலாம் இருக்க முடியாதுப்பா, ஓகே டிவோர்ஸ். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? நம்மள அப்படி பண்ணிடலாமா? நான் கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என் மனைவியை புரிஞ்சுக்க முடியல. என் மனைவி சொல்ல, உங்களை இன்னும் புரிஞ்சுக்க முடியல. எப்படிமா புரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் சொல்ல ஒருத்தர் புரிஞ்சு வாழ்றேன், கிடையவே கிடையாது. சாகிற வரைக்கும் அது போராட்டம் தான். எப்போதுமே அதில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சில நேரம் ஒத்து போயிடுவோம், சில நேரம் ஆப்போசிட்டா போயிடுவோம். நடக்குதா இல்லையா நான் சொல்றது? ஒருத்தர் சொன்னார், நாங்கள் சில்வர் ஜூபிலி கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷம், சண்டையே வந்ததில்லை என்ன ஆச்சரியம். அவங்க மனைவி சொல்றாங்க, பொய் சொல்றாரு. இன்னைக்கு எல்லாருமே வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்லிக்கிறோம்? மானத்தை காப்பாற்ற நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கோம். உள்ளார போனால் தான் தெரியும் எவ்வளோ உள்ளார பிரச்சனைகள் இருக்கு. வெளியே எல்லாமே நல்லவங்களா தான் காட்டிக்குவோம். நல்லது, 4 சவுத்துக்குள்ளே இருக்கிறது நல்லது, தப்பு இல்லை. வெளியே வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை. சண்டை போடுங்க, அடிச்சுக்கோங்க, தட்டு பறக்கலாம், டம்ளர் பறக்கலாம், கரண்டி பறக்கலாம். ஆனால் யாராவது வந்து கதவை தட்டினா அப்படியே கப்புச்சு பண்ண ஆயிடணும். அப்படி உன்னை நடந்த மாதிரியே காட்டிக்கூடாது. வீட்டில் வந்து அடிப்படை சொல்லுவாங்க, அவங்க போட்டோம் அப்புறம் வச்சுக்கிறேன், ஸ்தோத்திரம். இதாங்க குடும்பம். குடும்பம்னால என்னதான் சண்டை சச்சரவு எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் தெய்வம் இருக்கிற குடும்பத்தில் அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். வரும் அமைதியாயிடும், வரும் சமாதானம் ஆகிடும், வரும் கிளியர் ஆகிடும். கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, 3 நாள் கிச்சனுக்கு லீவ் விடுறதெல்லாம் இருக்காது. நிறைய வீட்டில் சண்டைனா முதல்ல எங்கே தான் தர்ணா போராட்டம் நடக்கும், கிச்சனில் ஒன்றும் நடக்காது. இவரும் ஹோட்டலில் வாங்கி வாங்கி சலிச்சு போயிடுவார். இதுக்கிடையில் நம்ம பிள்ளைங்க, உங்கள் 2 பேருக்கு இடையில் நடக்காது, எங்களையும் பட்டினி போடுறேன் அப்படின்னு அவங்க ஒரு குரூப் எழும்புவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று வழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆல்பத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியுமா முடியாதா? அப்படின்னா வாம்மா எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் குடும்பத்தில் இரு. இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? டவுரி கொடுக்க வேணாம், எந்த பொருளையும் எடுத்து போக வேணாம். ஒன்றே ஒன்று, கேரக்டர் சேஞ்சஸ். அல்லேலூயா. குணங்களில் மாற்றம் அடைஞ்சா போதும் அந்த வீட்டில் போய் வாழலாம். நம்ம கல்ச்சர்லாம் இப்படி சொல்லி கொடுப்போம். இங்கே பாரு, நம்ம வீடுனால உன்னை ஃப்ரீயாக விடுறோம், நீ என்னைக்கா இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டு போகிற நபர், பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம். அதனால் அங்கே போகிற நீ இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்காத. கண்ட்ரோலாக இருக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், காலையிலேருந்து வேலை செய்யணும், லேட்டாக படுக்கணும், சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சொல்லி கொடுப்போமா இல்லையா? இப்போ எப்படி இன்னும் மாறிடுச்சு தெரியுமா? நீ அதெல்லாம் கவலைப்படாத, ஏதாவது ஒன்று சொன்னால் பெட்டி தூக்கிட்டு வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படி சொல்லிக் கொடுத்தே நீங்கள் குடும்பங்கள் உடையுது. அப்போ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? ஏதாவது ஒன்றுனா வீட்டு பக்கம் வந்துடாத, உன் புருஷன் வீட்டிலே இருக்கணும், நாங்கள் வேணா வந்து பார்க்குறோம், இங்கே மட்டும் நீ தனியாக வரக்கூடாது, வந்தால் புருஷன் பிள்ளையோட வா, தனியாக ஒரு காலம் வரக்கூடாது. இப்படி சொல்லிக் கொடுத்த நாட்கள் போயிடுச்சு. அதுதான் பெண் பிள்ளைகளுக்குள்ள இப்போ என்ன நிறைய எண்ணங்கள், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது, நாங்கள் தனியாக வாழ முடியும். தனியாக வாழ முடியும், மதிப்போடு வாழ முடியாது. புருஷன் இருந்தால் தான் மதிப்பு. அல்லேலூயா. இது தேவன் உண்டாக்கின சட்டம். அல்லேலூயா. அதனால் எனக்கு அது இருக்குது இது இருக்குலாம் நீங்கள் நிறைய பெண்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மையாக ஆண்டருக்கு விரோதமான சிந்தனைகள். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. யூத் மீட்டிங்கில் அதை நான் அதிகமாக சொல்லிக் கொடுப்பேன். பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஆண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வசனத்தின்படி இப்படி இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிசாசு வேற மாதிரிலாம் கைட் பண்ணுவான், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போ இந்த பெண்ணு ரெடி ஆகணும். ஓகே, ரெடி ஆயிட்டாங்கன்னா 12 மாசத்துக்கு வரைக்கும் டைம்.
அதுக்குள்ளவே ரெடி ஆயிட்டாங்கன்னா எப்போ வேணாலும் கல்யாணம். 1 மாசத்துல ஓகேனாலும் கல்யாணம், 3 மாசத்துல ஓகேனாலும் கல்யாணம், இல்லை 12 மாசம் முடிகிறதுக்கு இன்னும் 1 நாள் இருக்குது, அப்போ ஓகே சொன்னாலும் கல்யாணம். அதுக்கு மேலே 1 நாள் போயிடுச்சுன்னா இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ட்ரெடிஷன், எவ்வளோ அழகா அதை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வைக்கல, தேவனுடைய திட்டம். ஆண்டவர் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்கள் தாங்க டவுரி கொடுப்பாங்க. ஈசாக்கு தான் என்ன பண்ணுவார், ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக்குக்கு பெண்ணை பார்க்கறது போற எலியேசர்ட்ட ஆபிரகாம் என்ன பண்ணுவார், 10 ஒட்டகங்களை அனுப்பி நிறைய கொடுத்து கூட்டிட்டு வருவார். வசனத்தின்படி ஆண்கள் தான் டவுரி கொடுக்கணும். இது மாறிடுச்சு. சரி, இதெல்லாம் நான் படிச்சதுனால என்னுடைய கல்யாணத்தில் டவுரியை வாங்கல. இன்னைக்கு என் மனைவி என்ன கொண்டு வந்தாலும் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எத்தனை பவுன் வச்சிருக்கா, எத்தனை நகை போட்டாங்க, என்ன பொருள், எதுவுமே தெரியாது. நான் சொன்னேன், பொண்ணை மட்டும் கொடுங்க போதும். என் மகனுக்கு வசனத்தின்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். டவுரி கேட்கக்கூடாது, எல்லாமே நீ ரெடி பண்ணிட்டு தான் பெண்ணை நான் பார்ப்பேன் அப்படின்னு வசனத்தின்படி நடத்தி தான் காட்டுவோமே, சத்தியத்தின்படி. அல்லேலூயா. இப்போ பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஆண் பையங்களை வச்சிருக்கிறவங்களாம் துக்கப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். நிறைவா கொடுத்தாரு நம்ம செய்ய மாட்டோமா? ஊழியக்காரன் நானே இவ்வளோ வைராக்கியமா இருக்கும்போது வேலை செய்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபை தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். இப்போ அந்த பெண்ணு ரெடி ஆயிட்டாப்ல, ஓகே சொல்லிட்டாப்ல. இப்போ எல்லாம் ரெடி. 10 வெள்ளி காசுல 1 தொலைஞ்சு போச்சு. இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா இந்த 10 வெள்ளி காசை கொடுத்தாங்கல்ல நிச்சயத்தில், இதை கல்யாணத்துக்கு அந்த பெண்ணு ஒரு வெள்ளி செயின்ல கோத்து தலையில நெத்தியில கட்டிட்டு வந்தாதான் கல்யாணம். அதுல 1 மிஸ் ஆயிட்டா கூட அந்த பெண் அன்ஃபிட்னு அர்த்தம், கல்யாணத்துக்கு தகுதி இல்லை. இப்ப படிங்க, புரியும் பாருங்க. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவள். இப்ப புரியுதுங்களா? அவள் சம்பாதிக்கல, அவளுக்கு வந்து நிச்சயத்தில் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதனால்தான் உடையவள் என்று எழுதப்பட்டு. இப்ப என்ன பண்றா அந்த உடையவள், அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனாள். எங்க 10ல் 1 போனா என்னங்க, மீதிதான் 9 இருக்குதே, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இல்ல, 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் அவ என்ன பண்ணுவாள், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளாம். வாசிக்கிறது ஈஸி, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆழங்கள் இருக்கு. ஏன் 10 வெள்ளி காசு கொடுக்குறாங்க? 12 கொடுக்கலாம்ல. நேற்று கூட 12ஆம் நம்பர் பார்த்தோம்ல. ஏன் 10 கொடுக்குறாங்க? யாருக்கா தெரியுமா? நேற்றே நான் சொன்னேன், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். மற்றவங்க படிக்க மாதிரிலாம் நான் படிக்கவே மாட்டேன் பைபிளை. ஒரு வார்த்தையிலேயே ஒரு நாள்லாம் போயிருக்கு எனக்கு. ஒரு வார்த்தையில் ஒரு நாள் முழுசும் செலவு பண்ணியிருக்கிறேன். ஒரு வார்த்தைக்கு ஒரு இரவு முழுதும் செலவு பண்ணுவேன், அதுக்கு ஒரு வெளிப்பாடுகளை பெறுறதுக்கு. இவ்வளோ ஒரு மகத்துவமான வேதம் நம்ம கையில் இருக்கு. 10 வெள்ளிக்காசு. அப்ப 10 என்பது 10 கட்டளைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது 10 கட்டளைகள். மோசே சீனாய் மலையில் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன கொடுக்கிறார், 2 கற்பனைகள்ல 10 கற்பனைகளை கொடுக்கிறார். 10 கட்டளைகள். எத்தனை கற்பனைகள்? 2. அதுல 10 கட்டளை. எதுக்கு 2 கற்பனைகள்? 1 எழுதி கொடுக்க வேண்டியதானே? ஒரு கற்பனைகளை 10 கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு 2 கற்பனைகள்ல 10 கட்டளை? சொல்லுங்க. சரி, எத்தனை கட்டளை 2 கற்பனைகள்ல?
ஒரு பலகையில் 5, இன்னொரு பலகையில் 5 இல்லை. ஒரு பலகையில் 4, இன்னொரு பலகையில் 6. படத்தில் பார்த்துக்கிட்டே சொல்லாதீங்க. வசனத்தின்படி 2 கற்பலகையில் ஒரு கற்பலகையில் 4 எழுதியிருக்கும், இன்னொரு கற்பலகையில் 6 எழுதியிருக்கும். இதையே எப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கட்டளைகள் நல்ல கவனிங்க, தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும். 4 கட்டளைகள் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையின்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாய், அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அப்படின்னு ஒரு 4 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில உறவு எப்படி இருக்கணும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். 6 கட்டளைகள் கொடுக்கிற இன்னொரு கற்பலகையில் மனிதனுக்கும் மனிதனுக்கும் தாய் தாப்பனை கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறர் மனைவி எச்சியாதிருப்பாயாக வருதா? மனிதனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும், எவ்வளவு அருமையா ஆண்டவர் கொடுத்திருக்கார் பாரு. அதையே 6 கொடுத்தார்னா 6 என்பது மனித லக்கம். 6 என்பது மனித லக்கம். 6ஆவது நாள் உண்டாக்கினார், 6 அடி உயரம், 6 அறிவு, நாக்கில் 6 சுவை, செத்தா 6 அடி பள்ளம். ஏன் மனுஷனோட எல்லாம் 6 சேர்ந்து வருது, 6 வருது? ஏன்னா 6ஆம் நாள் உண்டு பண்ணார். மனிதனுக்கும் 6 என்கிற நம்பருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. 100 கணக்கில் எழுதி வச்சிருக்கிறேன் நான், மனிதனுக்கும் 6க்கும். அப்ப 6 கட்டளைகள் மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையில நிறைவேற்ற வேண்டியது. 4 கட்டளை ஏன் கொடுத்தார்? 4 என்பது எபிரேய மொழியில் படிச்சீங்கன்னா யாவே என்கிற வார்த்தைக்கு 4 எழுத்து, யோத் ஹே வாவ் ஹே. யாவே எத்தனை லெட்டர்? 4. யோத் ஹே வாவ் ஹே. எபிரேய மொழியில் எழுதினீங்கன்னா 4 லெட்டர் வரும். அப்ப 4 கட்டளை என்பது தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. எதுவுமே அர்த்தம் இல்லாமல் தேவன் செய்ய மாட்டார். இந்த 2 கற்பலைகளையும் இந்த 4ஐயும் 6ஐயும் புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2 கற்பனையா மாத்தினார். 4 சுருக்கி ஒன்னாக்கிட்டார், 6 சுருக்கி ஒன்னாக்கிட்டார். புதிய ஏற்பாடில் 2 கட்டளை தானே. பழைய ஏற்பாட்டில் 10, புதிய ஏற்பாட்டில் 2. 4 சுருக்கி ஒன்னாக்கிட்டு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடு என்ன கூறுவாயாக. 4 கட்டளையும் அன்புக்குள்ள வந்துருச்சு. இந்த 6 கட்டளையும் பார்த்தீங்கன்னா உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நேசி, முடிஞ்சு போச்சு. 6 சுருக்கி ஒரே கட்டளையை கொடுத்துட்டார். அப்ப புதிய ஏற்பாடில் 10 கட்டளை 2ஆய் மாறிடுச்சு. அப்ப நம் தேவன் நமக்கு இன்னும் அதை என்னவாக்கி கொடுத்திருக்கிறார்? லெகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனா இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? 10 கட்டளையில் ஒன்றை மீறிட்டா எல்லாத்தையும் மீறினதுக்கு சமம். 10 கட்டளையில் 9 கடைபிடிச்சிட்டீங்க, 1 கடைபிடிக்க முடியல. டீச்சராக இருந்தால் என்ன மார்க் போடுவோம்? 9 out of 10, அப்படி தானே? ஆண்டர் என்ன திரும்ப போடுவார்? 1 இல்லையா 0 போட்டுருவார். 1ல் தப்பு பண்ணிட்டா 9 கரெக்டாக பண்ணினோம்ல, அதுவும் 0 ஆகிடும். இப்போ புரிய நினைக்கிறேன். ஸ்திரீ 1 வெள்ளிக்காசை தொலைத்ததுக்கு ஏன் அவ்வளோ வேதனைப்படுறான்னா வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ பண்ணின ஆயத்தம் போயிருச்சுன்னு அர்த்தம். திருமணம் நடக்காதுன்னு அர்த்தம். இதுலேயும் உன்னால் உண்மையாக இருக்க முடியல, நீ குடும்பத்துக்கு வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்பான். எத்தனை விளங்குது? சரி, இது அப்படியே நம்மளோடு இணைப்போம் சபையோடு. இப்போ ஸ்திரீயை பார்த்தோமா, அதே ஸ்திரீயை சபை. நம்மெல்லாம் யாரு? அந்த ஸ்திரீ. சபை அந்த ஸ்திரீ நம்ம.
நம்மளை நிச்சயம் பண்ண வந்தவர் யாரு? இயேசு. இதுக்கு தாங்க முதலாம் வரிகளை இயேசு வந்தார். எதுக்கு வந்தார்? நிச்சயம் பண்ண வந்தார். திரும்ப கல்யாணத்துக்கு வரப்போகிறார். அதான் ரெண்டாவது வருகை. நம்மளை கல்யாணத்துக்கு கூட்டி போகிறதான் வரப்போகிறார். இதுக்கு இடையில அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நேற்று கூட பார்த்தோம். யோவான் 14:2 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, இப்போ எப்படி யூதர்கள் போல இயேசுவும் மணவாட்டிக்காக ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறார். எதுவுமே புரியுது? யூத கல்ச்சர் இல்லை, அது தெய்வ திட்டம். இயேசுவும் கல்யாணத்துக்கு முன்னாக மணவாட்டிக்காக ஒரு வீட்டை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை தான் முதல் நாள் பார்த்தோம். அசைவில்லாத ராஜ்யம், புதிய எருசலேம். அது மணவாட்டிக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குன்னு வெளிப்படுத்தல் 21:1-2 பார்த்தோம். அப்போ இயேசு மேலே போனதுக்கு காரணம், முதலாம் வரிகள் வந்துட்டு மேலே போனதுக்கு காரணம், போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கான ஆயத்தம் பண்ண. அதே இயேசு நமக்காக கொடுத்த ஒயின் தான் அவர் ரத்தம். நிச்சயத்தில் என்ன பண்ணிட்டு போனாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை கொடுத்தார். அந்த ரத்தத்தை கம்யூனியனில், திருவிருந்தில் என்ன சொல்லி நம்ம குடிக்கணும் தெரியுமா? ஏன் ஒவ்வொரு திருவிருந்திலையும் அவருடைய மரணத்தை நினைவு கூறணும் படிக்கணும் தெரியுமா? அந்த திருவிருந்தில் அந்த ரத்தத்தை நீங்கள் ஜூஸை குடிக்கும் போதெல்லாம் நிச்சயத்தை ஞாபகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் அவரோடு நிச்சயம் பண்ணப்பட்டவன். புரியுது? சிலுவையில் அவர் கொடுத்த ரத்தத்தை அடையாளமாக திருவிருந்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? குடிக்கிறோம். அப்போ திருவிருந்து என்பதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற, வசனத்தின்படி வேற. சரி, 10 கட்டளைக்கு 10 வெள்ளிக்காசு சொல்லிட்டோம். அந்த ஒயினுக்கு இயேசுவின் ரத்தம் பார்த்துட்டோம். ஆல்பத்துக்கு பைபிள். அல்லேலூயா. அவரை பற்றி, பிதாவை பற்றி, பரலோகத்தை பற்றி, தேவதூதரை பற்றி எல்லாம் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் கெட்டுவா நம்ம கையில் இருக்கிற பைபிள். இப்போ எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். யாரெல்லாம் அந்த பைபிளை படித்து புருஷனாகி இயேசுவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குணாதிசயங்களை மாற்றி, உங்கள் கேரக்டர்லாம் மாற்றி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, வருகையில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. இப்போ ஏன் பைபிள் கொடுத்தாருன்னு புரியுதா? நம்ம போய் வாழ போகிற இடம் வேற. அதனால் பூமியில் உள்ளவைகளே சார்ந்திருக்காதீங்க, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அதுக்கு தாங்க பைபிள். அறிவை வளர்க்க பைபிள் அல்ல. வேதம் கொடுக்கப்பட்ட நோக்கம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. பெரியா சபை எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதினால் மற்ற சபையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நற்குணசாலியாய் மாறுவது எதனால்? சொல்லுங்க. வேத வசனத்தை அனுதினம், டெய்லி. அந்த வேர்டை பாருங்க. தினந்தோறும், தினந்தோறும் சாப்பிட்ற மாதிரி, தினந்தோறும் குளிக்கிற மாதிரி, தினந்தோறும் சுவாசிக்கிற மாதிரி, தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பாருங்க. அப்பதான் உங்க கேரக்டர் மாறும். நற்குணசாலி. மணவாட்டியோட குணம் என்ன? நற்குணசாலியா இருக்கணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் அதிகம். ஆண்டவருக்கு தேவை நாமல்ல, ஆண்டவருக்கு தேவை குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான சபை. அதுக்காக தான் முதலாம் வரிகளை வந்து நிச்சயம் பண்ணார். அந்த நிச்சயத்துக்கு அடையாளமாகத்தான் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்தோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்குள்ள போனவங்கெல்லாம்
நிச்சயம் பண்ணப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இது அழகாக பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11 2 வாசி. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா. நியமித்தல்னா என்ன? நிச்சயம். அப்ப சபையினுடைய ஊழியர், ஒரு பாஸ்டருடைய வேலை, சபைக்கு வரவங்களெல்லாம் இயேசுவோட நிச்சயம் பண்ற வேலை. அல்லேலூயா. அதுக்கு தாங்க அடையாளமாக ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஆள் சேர்க்குற வேலைன்னு நினச்சிக்காதீங்க, மெம்பர்ஷிப் பார்க்குற வேலைன்னு நினச்சிக்காதீங்க. ஞானஸ்நானம் என்பது உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க நாங்கள் நியமிக்கிறோம். பவுல் எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. ஒரே புருஷனுக்காக உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதுலேயும் ஒரு வேர்டை ரொம்ப அருமையாக சொல்றார், கன்னிகை. இயேசு வருகிற வரைக்கும் நம்ம கன்னிகையா இருப்போமா? கற்புள்ளவங்களா இருப்போமா? அவங்க தாங்க கல்யாணத்துக்கு தகுதி. எப்படி பாச சொல்றீங்க? அப்ப கற்பு கெடுமா? கெடும். அதுக்கு பேர் தான் சாத்தவனுடைய வஞ்சனை. அடுத்த வசனத்துல பாருங்க. ஆகிலும் ஏவாளுடைய கற்பை முதல்ல வஞ்சித்தது, கெடுக்க பார்த்தது சர்ப்பம். ஏவாளை போல நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு உங்கள் மனதும் அந்த நிச்சயத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சபைக்கு வர ஞானஸ்நானம் எடுத்த பல வருடமா சபைக்கு வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை குறித்து ஊழியக்காரில் எங்களுக்கு இருக்கிற பயம், உங்களை சாத்தான் கெடுத்து விடுவானோ? உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெட்டு போய்விடுமோ? நீங்கள் பின்வாங்கி போய்விடுவீர்களோ? ஆண்டவரை இழந்து விடுவீர்களோ? இந்த பயம்தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் முழங்கால உங்களுக்காக நிற்கிறோம். சபைக்காக, ஆத்மாக்களுக்காக. பேதுரு சொல்வார், ஊழியக்காரர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்களுக்கு அடங்கி இருங்கள்னு சொல்வார். சும்மா இல்லை, ஊழியம் செய்கிறது ஒரு பாஸ்டரா, ஒரு மெய்ப்பரா, ஒரு போதகராக இருப்பது அவ்வளோ ஈஸி அல்ல. ஒரு குடும்பத்தையும் நடத்த முடியல. ஒரு மெய்ப்பன் நூற்றுக்கணக்கான குடும்பத்தை எப்படி மேய்க்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஒரு மோசே 30 லட்சம் ஜனங்களை நடத்தி இருக்கிறான்னா அவருக்குள்ள சாந்த குணம் இல்லைன்னா நடத்தி இருக்க முடியுமா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு இருதயம் மோசைக்கு இருந்தா இத்தனை லட்சம் மக்களை, இத்தனை குடும்பங்களை நடத்தி இருக்க முடியும்? அது எல்லாராலையும் முடியாது. நீங்க தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்க மாதிரி உடனே ஊழியக்காரங்களா? ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாதான் இல்லை, ஒரு கர்ப்பவேதனை இல்லை, அடுத்த சபையில இருந்து ஆத்மாக்களை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறது? அதுக்கு உத்தரவாதமும் இல்லை. ஆனால் பாஸ் லிவி அவங்களோட தகப்பனார் இந்த மேட்டூரில் அவங்க பண்ண ஊழியங்கள் அளவில்லாது. அவங்க போட்ட முழங்கால்களுக்கு அளவே இல்லை. அவ்வளோதான் இந்த ஊழியம். தகப்பனுடைய ஸ்தானத்தில் ஊழியக்காரங்க நிற்கிறாங்க. அல்லேலூயா. பவுல் அந்த இடத்துல சொல்றார், உங்கள் இருதயம், உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமா? எப்படி கெடுப்பான்? கள்ள உபதேசம். இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா கள்ள உபதேசம், நெட் ஆன் பண்ணா கள்ள உபதேசம். சபையில் கொடுக்குற சத்தியத்துக்கு அடங்கி நீங்கள் வருகைக்கு ஆயத்தமானாலே போதும். ஆனால் சிலர்லாம் என்ன, நாங்கள் அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம். ஒன்று வந்து கேட்கணும், பாஸ்டர் இந்த மாதிரி ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இவங்க சரியா, இந்த உபதேசம் தவறா, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். கேட்குறதே இல்லை. நம்ம அறிவில் என்ன பண்ணிடுறோம், கடைசியில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஒரு குரூப்போட என்ன பேசுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, பிதா, குமாரன், ஆவியானவர் அப்படின்னு 3 ஆள் தத்துவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நம்புறீங்க? திரித்துவத்தை நம்புறீங்களா இல்லையா? அவங்க சொல்றாங்க அப்படி கிடையாது, ஒருத்தர் தான். அவர் 2028 வரப்போகிறார். நான் சொன்னேன் அப்படி பைபிளில் இல்லை.
இது கள்ள உபதேசம். அவர் வரும் நாளையாவது பிதாவை தவிர ஒருவனும் அறியான் போட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ இது கள்ள உபதேசம் சொன்னேன். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பரவிட்டு வருது, புற்றுநோய் பரவுற மாதிரி கள்ள ஊழியக்காரர் மூலமா சபையில வந்து சொல்ற ஊழியக்காரர் மூலமா அந்த சரியான சத்தியம் என்னதென்று கவனித்து, அதுக்காக இங்க செமினார் நடக்கிறோம் இல்லையா, கிளாஸ் நடத்துறோமா இல்லையா நம்ம சபையில, எதுக்கு வந்து படிங்கன்னு சொல்றோம்? சரியான சத்தியம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப சரியான சத்தியத்தை நீங்க அறியும் போதுதான் குள்ள நெறி உங்களை வந்து கெடுக்காது. அல்லேலூயா. திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, அதை கெடுக்கிற குள்ள நெறிகளை பிடிங்கள் உன்னத பாட்டில் இருக்கா இல்லையா? அப்ப பிசாசியம் குள்ள நெறியோட இணைக்கப்படுறனா தந்திரம். சர்ப்பமா இருந்தாலும் தந்திரம், குள்ள நெறியா இருந்தாலும் தந்திரம். எப்படி வந்து சபையை கெடுப்பான்னு நமக்கு தெரியாது. அப்ப இப்ப நாங்க சொல்லிக் கொடுக்கிற அந்த சத்தியம்லாம் நல்லா விளங்கினாதான், இதுக்கு மாறா யாராவது பேசினா உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு உணர்வு வரும். இது தவறா தெரியுது. அல்லேலூயா. இது தவறா தெரியுது, ஜாக்கிரதை. உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படும் என்று பவுல் சொன்னார். பயந்திருக்கிறேன். வேற எதுக்கும் பயப்படாத பவுல் இந்த ஒரு காரியத்துக்காக பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா? சபைக்கு வர்றது ஏதோ கடமைக்கா நம்ம வரக்கூடாது. கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலன்னா அந்த வாரம் ஆசீர்வாதமா இருக்காது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடுற. சபையின் நோக்கமே இப்ப பார்க்கறோம்ல, வருகைக்கு ஆயத்தம். மணவாளன் தன்னுடைய மணவாட்டி என்ன ஆயத்தப்படுத்த. அப்ப இயேசு முதலாம் வரிகளை வந்த நோக்கம் நிச்சயம் பண்ண. இந்த நிச்சயத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நிச்சயம் பண்ணப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறா தெரியுமா? மனைவியா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? அவருடைய மனைவி. இல்லைங்க, கல்யாணம் ஆனாதானங்க மனைவி. அது உலகத்தில் மணவாட்டி மனைவியா மாறுவாள். ஆனா வேதத்துல மனைவி தான் மணவாட்டியா மாறுவாள். ஏன் மனைவின்னு சொல்றாரு? நான் என்ன சொன்னேன்? யூதர்களுடைய கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் வெட்டிங்னு சொன்னா நிச்சயத்தை. ஏன் நிச்சயம் பண்ணிட்டாலே நம்ம தமிழ் கல்ச்சர்ல சொல்லுவோம் பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோமா? பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? இவதான் என் மனைவினே சொல்லுவாங்க. நிச்சயம் முடிஞ்சாலே. இயேசு அப்படிதாங்க சொல்றாரு, நாம் அவருடைய மனைவி. எங்க இருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரம். பவுல் எவ்வளவு அழகா சொல்றாருப்பா சபையை பார்த்து. இதை கல்யாணத்தில் நிறைய வாசிக்க கேட்டிருப்போம், ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு விளங்கியிருக்கோன்னு தெரியல. வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அப்ப சபை என்பது என்னன்னு சொல்ல வர்றார்? அவருடைய சரீரம். அவருடைய சரீரம் என்பது என்ன? அவருடைய மனைவி. புருஷன் தலை, சரீரம் மனைவி. புருஷன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது போல இயேசு சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். கீழே பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஓகே, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். விளங்கிடுச்சா? புருஷன் மனைவி பற்றி பேசிட்டு வர இடத்துல கிறிஸ்துவை பற்றியும்
சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்ப நிச்சயம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு மனைவியா மாறிட்டோம். இப்ப மனைவி தான் கல்யாணத்துக்கு ஆயத்தமாகணும், மணவாட்டியா. அதுக்கு ஒரு வசனம் காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. என்னவா? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அல்லேலூயா. மனைவி என்ன செய்தாள்? தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இன்னொரு வசனம் காட்டுற இன்னும் தெளிவா. 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை. ஏங்க மணவாட்டிக்கு அப்புறம் தானங்க மனைவி வரணும்? ஏங்க இந்த 2 வசனத்துல மனைவிக்கு அப்புறம் மணவாட்டி வருது? எதன் இப்ப புரியுது? இயேசு உங்களை என்னை நிச்சயம் பண்ணி மனைவி ஆக்கிட்டார். மனைவின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு அர்த்தம். இயேசுதான் யார்? நம்முடைய சொந்த புருஷன், ஆவிக்குரிய புருஷன். அவருக்கு சபையாகிய நாம் எல்லா காரியத்திலையும் அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படியணுமா? எதன் இப்ப புரியுது? இதை முடிவு வரையும் தான் யார் செய்றீங்களோ அவங்க தான் மணவாட்டியா ஆயத்தமாக முடியும். அப்ப இந்த ஸ்திரீ 10 வெள்ளி காசுல 1 தொலைச்சிட்டான். எப்படி இருக்கும்? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளி என்பது என்ன தங்க காசுன்னு போட்டிருக்கலாம்ல, ஏன் வெள்ளி காசு வந்திருக்குன்னா, வெள்ளி என்பதற்கு நிறைய அர்த்தம் இருக்கு பைபிள்ல. 1, வெள்ளி என்று சொன்னால் ஆத்துமாவை மீட்கிறதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இயேசு எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்? 30. யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கா விற்கப்பட்டார்? 20. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்துமாவை மீட்பதற்கு வெள்ளியை கொடுக்க வேண்டும். அப்ப வெள்ளி என்பது ஆத்துமாவோடு தொடர்புடைய ரகசியம். அல்லேலூயா. பைபிள் இருக்கிற ஒரு வார்த்தை கூட தப்பா எழுதல, ஒவ்வொன்றுக்குள்ள அவ்வளவு ஆழங்கள் இருக்கு. அப்ப இந்த வெள்ளிக்காசுல 1 தொலைச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது வெள்ளிக்கு, தேவனுடைய வார்த்தை. வாசிங்க சங்கீதம் 12:6. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அப்ப வெள்ளி எதோட இணைக்கப்படுது? சுத்த சொற்கள், கர்த்தருடைய வார்த்தைகள். ஒரு பக்கம் வெள்ளி ஆத்மாவை குறிக்குது, இன்னொரு பக்கம் வெள்ளி தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. இது மாதிரி 7 அர்த்தம் இருக்குது வெள்ளிக்கு பைபிள்ல. இதெல்லாம் ஏன் படிக்கணும்னா, ஒரு இடத்துல அந்த வெள்ளின்னு வந்தா அந்த 7 அர்த்தத்துல அது என்ன அர்த்தத்துல வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். நாம ஒன்னு சொல்லிடக்கூடாது. அதான் கள்ள உபதேசம். புரியுதுங்களா? நேற்று மாலையில் இடத்துல 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அப்ப 12 என்பதற்கு என்ன விளக்குன்னு தெரியாம 12 விதமான கனிகளை ஏன் வச்சாருன்னு நிறைய பேருக்கு புரியாது. அது விளக்கணும்னு தானே புரிஞ்சிச்சு. 12 என்றால் தேவனுடைய ஆளுகை. அல்லேலூயா. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆழமான அர்த்தங்கள். அப்ப வெள்ளி என்பது இங்க ஆத்துமாவை குறிக்கிறது, இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த ஸ்திரீ என்ன பண்றா பாருங்க, மறுபடியும் வாங்க. அந்த காசை, காணாமல் போன அந்த காசை என்ன செய்யறாப்ல? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி.
அப்ப விளக்க கொளுத்துறதுனா என்ன? அதுவும் வேதம்தான். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஏன் இந்த வெள்ளி காணாம போச்சுன்னா, ஒன்னு ஆத்துமான்னு சொன்னா, இன்னொன்னு தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னா, ஆத்துமாவுல தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போனால் அங்கே இருள் வந்துவிடும். அப்ப எங்க அந்த வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுன்னா, விளக்க கொளுத்துறதுக்கு முன்னாடி எங்க தொலைஞ்சு போச்சு? இருட்டுல தொலைஞ்சு போச்சு. வெளிச்சத்துல தொலைஞ்சிருந்தா அந்த அம்மா ஏன் விளக்க கொளுத்தணும்? அப்ப விளக்க கொளுத்துறதுக்கு முன்னாடி தொலைந்து போயிருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருள் வந்து விட்டது. அப்ப தொலைந்து போனதுக்கு காரணம் இருள். இருளுக்கு இன்னொரு அர்த்தம் பாவம். நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள இருள் வரும்போது தேவனுடைய வார்த்தை நம்ம விட்டு போய்விடும். அப்ப தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதவர்கள் மனவாட்டியா வரிகளை போக முடியாது. அல்லேலூயா. அப்ப விளக்கை கொளுத்து என்பது வேதம். மறுபடியும் வேதமாகிய வெளிச்சத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா அந்த ஓமையை முடிக்கும் போது சொல்வார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தன் வருதான். அப்ப இந்த ஸ்திரீ எதை குறிக்கிறதுனா, மனம் திரும்பின ஸ்திரீயை குறிக்கிறது. அப்ப இன்னைக்கு சபையில இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மனைவியா இருக்கிறோம். ஆனால் பாவம் என்கிற இருளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அதனால எதை இழக்கிறோம்னா, வெள்ளி காசை, கர்த்தருடைய வார்த்தைகளை இழந்துகிட்டே இருக்கிறோம். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள விளக்கை கொளுத்த வேண்டும். வேத ஆராய்ச்சி. அல்லேலூயா. விளக்க கொளுத்துங்க, வேதத்தை தேடுங்க, இரவும் பகலும் தியானிங்க. அப்ப விளக்க கொளுத்தினோன்னு என்ன நடக்குது தெரியுமா? அது சரி, என்ன செய்யறாப்புல பாருங்க. வீட்டை பெருக்கி, வீட்டை பெருக்கினா அவ்வளவு குப்பை வருது. எப்படி அந்த குப்பையை கண்டுபிடிச்சாப்புல? வெளிச்சத்துல. வேதம் உங்களுக்குள் பற்றி எரிந்தால் உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்குள்ள அழுக்கு இருக்கிறது தெரியலன்னா, வேதமாகிய வெளிச்சம் உள்ளர போல. நம்ம பார்டர்ல பாருங்க, இந்தியா பார்டர்ல பெரிய லைட் வச்சிருப்பாங்க. பார்டர்ல அந்த லைட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? இந்த கலங்கரை விளக்கத்தில் பார்த்துருப்பீங்களே, சுற்றிக்கிட்டே இருக்கும். பெரிய ஃபோக்கஸ். அது எங்கே சுத்தம்னா, அந்த வேலி இருக்குல்ல, பார்டர், அது ஃபுல்லாக அந்த லைட் என்ன செய்யும்? அப்படி போயிட்டு போயிட்டு வரும். ஏன்? எதிரிகள் உள்ளார வந்துடக்கூடாது. வாட்ச் டவர். யாராவது உள்ள நுழைகிறதுல அந்த வெளிச்சம் காட்டிருச்சுன்னா ஷூட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கும் பார்டர்ல அந்த பாதுகாப்பு இருக்கு. நான் பங்களாதேஷ் பார்டர்கிட்ட போயிருந்தப்ப, நம்முடைய இந்தியா பார்டருக்கும் பங்களாதேஷ் பார்டருக்கும் நடுவில் நான் நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தா ஒரு இடையில ஒரு சின்ன ஒரு கேப் தான். அதுக்கு அடுத்தது பங்களாதேஷ், இங்கிட்ட இந்தியா. நடுவில் போய் நான் நின்று அந்த பங்களாதேஷை பார்த்துட்ருக்குறேன். சும்மா அது கம்பி பக்கத்தில் தாங்க போய் கையை வச்சேன். ஒரு சிஆர்பி வந்துட்டார். எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? பெரிய கண்ணோட. உண்மையாக அன்றைக்கி கையில் பைபிளில் இருந்தால் என்னை கூப்பிட்டு போயிருப்பாங்க. இல்லைங்க, நான் ஊழியத்துக்கு வந்தேன், இங்கே ஜஸ்ட்டு பார்க்கலாம். அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் விட்டுட்டார், என்கொயரி பண்ணிட்டு. அப்போ தான் தெரிஞ்ச பார்டரில் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ கவனமாக இருக்கணும். கேள்வியே இல்லை, ஷூட் பண்ணுறது கேள்வியே இல்லை. அப்போ உலகமே பாதுகாப்புக்கு என்ன செய்யுது? லைட்டை போட்டு, லைட்லாம் சர்ச்சிங். ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்ன உள்ளார நுழையுதுன்னே தெரியல, மனசுக்குள்ள என்னென்னலாம் போகுதுன்னே தெரியல. எல்லா குப்பையும் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? போட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் எங்கெங்க வசனம் ஞாபகத்தில் வரும்? ஒருத்தர் சொல்கிறாங்க, எப்படி பாஸ் நீங்கள் கடன்னு வசனம் சொல்கிறீங்க, எங்களுக்கு வசனமே இருதயத்தை தங்க மாட்டேது. அப்படியா? சரி, பஸ்ஸில் போகிறீங்க,
ஒரு இளையராஜா பாட்டு மியூசிக் ஓடுது, உடனே அந்த பாட்டு என்னன்னு உங்களை சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லிடுவோம் பாஸ்டர். எத்தனை வருஷமாக கேட்டிருக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட இளையராஜா பாட்டு மியூசிக் போட்டாலே பாட்டு உடனே வருதுன்னா, அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குன்னா ஏன் வேதம் மாத்திரமா இருக்குது? உங்கள்கிட்ட ஞாபக சக்தி இல்லாமல் இல்லை, முழு இருதயத்தோட வேதத்தை நீங்க தியானிக்காதனால. இளையராஜா பாட்டு மியூசிக் அப்படியே மனப்பாடமாகி பாட்டையே மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய முடியுது? பாட முடியுது. ஏன்? எங்க திரும்பினாலும் ரேடியோவில் டிவியில் அது இதுன்னு அதை தானே கேட்குறோம். அந்த மாதிரி ஏன் வசனத்தை கேட்கலன்னு கேட்குறேன் நான். கேட்டால் பதியுமா இல்லையா? பயிற்சி தான். எதுக்கு அதிகமான நேரம் கொடுக்குறோமோ அதுவாகவே நாம் மாறிடுவோம். நீங்க வேதத்துக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா வேதக்காரங்களாவே மாறிடுவீங்க. உலகத்துக்கு நேரத்துக்கு கொடுத்தா உலகத்தான தான் இருப்பீங்க. உண்மைதானே? அப்ப இந்த அம்மா இருட்டில் போய் உக்காந்து இருந்தா தொலைக்காம என்ன பண்ணும்? இப்ப விளக்க கொளுத்தி பெருக்குனா அவ்வளோ குப்பை. அந்த குப்பையில ஒன்னாக வசனம் இருக்குது, வெள்ளிக்காசு இருக்குது. இப்ப குப்பையை ஒதுக்கிட்டு அதை மட்டும் எடுத்தாப்புல பாருங்க, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சோன்னா என்ன நடக்குது பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து அப்ப இந்த சந்தோஷத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த வசனம், அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கா? மனம் திரும்பி இருக்கிறார். சபை மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏனோ தானன்னு வாழாதீங்க. கண் போன போக்கில் கால் போன போக்கில் போவாதீங்க. எதை வேணாலும் தொலைங்க, வசனத்தை மட்டும் தொலைச்சிடாதீங்க. தேவனை மட்டும் தொலைச்சிடாதீங்க. அவர் தான் நம்முடைய உயிர், நம் ஜீவன் அவர் தான். அப்ப அந்த ஸ்திரீ கண்டுபிடிச்சு எப்ப சந்தோஷம் வரும் தெரியுமா? நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலே உண்மையான சந்தோஷம் வந்துருங்க. ஒரு பாவத்தை நீங்க விட்டுட்டாலே உண்மையான சந்தோஷம் வந்துடும். இதுதாங்க பரலோகத்திலும் சந்தோஷம். இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் நடக்கும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் வருகையில் வருவீங்களா? ஆட்டுக்குடைய கல்யாணத்துக்கு வருவீங்களா? அந்த நிச்சயம் இருக்கா? தொலைச்சிருந்தீங்கன்னா தேடிடுங்க, தொலைச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. இல்ல ஆண்டவர் வரும்போது உங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதான் அடுத்த சர்வீஸ்ல எடுக்க போறேன். 10 கன்னிகைகள் பத்தி அடுத்த ஆராதனையில பார்க்க போறோம். அப்ப இயேசு சொல்ல போறார், 5 பேரை பார்த்து, உங்களை யாருன்னே எனக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த மாதிரி PhD வாங்கணுமா ஆண்டவர்கிட்ட? வாங்கணுமா? உங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்லணுமா ஆண்டவர்? என்ன சொல்லணும் தெரியுமா? என் பிரியமே, என் ரூபவதின்னு சொல்லணும். ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிரியமே ரூபவதின்னு சொல்லணும்னா அவருக்கு பிரியமா வாழணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். அவருடைய வசனத்தை உயிருக்கு மேலாய் நேசிக்கிறவர்களை அவர் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில் வர அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை விட்டு விலகுவதுதான். வேதத்தோடு இணைங்க பிரச்சனை வரும், வேதத்தோடு நெருங்குங்க பிரச்சனை வரும். ஆனால் அவர் பார்த்துக் கொள்வார். வேதத்தை விட்டு விலகினாலும் பிரச்சனை வரும், நீங்க தான் பார்த்துக்கணும். எது வேணும்? பிரச்சனை இல்லாம இருக்காது. ஆனா தேவனோடு நெருங்கினீங்கன்னா வர பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்வார். தேவன் இல்லாம வர பிரச்சனைகளை நீங்க தான் என்ன பண்ணணும்? தலையில தூக்கி சுமக்கணும். ஆண்டவர் அப்படிலாம் கேரண்டி கொடுக்கல. என்கிட்ட வா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஜெயித்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மையும் ஜெயிக்க வைப்பார். அதனால இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆராதிக்கிற ஒரு உயிருள்ள ஆண்டவர்,
மரித்த கல்லையோ மண்ணையோ விக்கிரகத்தையோ நம்ம ஆராதிக்கவில்லை. உயிருள்ள தேவனை நம்முடைய வாழ்நாளில் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவரை ஆராதிக்கிறோம். முடிவில் அவரோடு கூட நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோம். அவர்தான் நம்முடைய நித்திய ஜீவன். அதை உணர்ந்து நாம் நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவன் நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. திருவிருந்துக்கு ஆயத்தப்பட போகிறோம். எதற்காக திருவிருந்து? அவர் நம்மோடு பண்ண நிச்சயத்தை நினைவு கூற, அந்த வைனை, அந்த திராட்சரசத்தை நிச்சயத்தில் கொடுத்த, சிலுவையில் அவர் மரித்து தன் ரத்தத்தை கொடுத்து நம்மளை நிச்சயம் பண்ணின அந்த மரணத்தை நினைவு கூறுவதான் திருவிருந்து. இந்த ரசத்தை வாங்கி குடிக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என்னை எப்போ கல்யாணம் பண்ண போகிறீர்? நீர் எப்போது வரப்போகிறீர்? உடைய வருகைக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோமா திருவிருந்துக்கு? அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கத்து நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த பந்தியை நாம் ஆசரிக்க ஆயத்தமுள்ளவர்களாய் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இது எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்து உமக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படப்பட தேவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களை மாற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சத்தியமே எங்களை பரிசுத்தமாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தினாலே எங்களை விடுதலையாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற சின்ன நல்ல பிதாவே.